இணைந்து ஜீவிக்கின்ற பொழுதுதான் இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் கடந்து செல்ல முடியும். இல்லை என்றால் நமக்கு இந்த காரியங்களை நாங்கள் விட்டு விடுவோம். வேதம் சொல்லுகிறபடி சபையையும் கிறிஸ்துவையும் குறித்ததானதே இந்த ரகசியம். இந்த ரகசியத்தை நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்தபடியால் கொஞ்சமாய் அறிந்திருக்கிறோம். அந்த கொஞ்சத்தை இப்பொழுது நாங்கள் மீண்டும் மீண்டும் தோண்டி காரியங்களை அறிந்து கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகவே தேவனுடைய திட்டத்தின்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் வந்துவிட்டால், கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து விட்டால், நாங்கள் இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய இந்த காரியத்துக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுத்து விடுகிறோம். அப்படி ஒப்புக் கொடுத்து விடுகின்ற பொழுது நாங்கள் நாள்தோறும் சபைக்குள்ளே இருப்பதனால் நாங்கள் நாள்தோறும் மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. வெளியில இருக்கிறவர்கள் மாற்றப்பட முடியாது. வெளியிலே சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் மாற்றப்படவே முடியாது. சபைக்கு போகாமல் இருக்கிறவர்கள் மாற்றப்படவே முடியாது. சபையிலே போய் தங்களை ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கிற ஜீவியத்தினாலே தான் அவர்கள் மாற்றப்பட முடியும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். அந்த திட்டத்தினாலே தான் கர்த்தரோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்கிற ஜீவியத்துக்கு காரணம் அவரோடு ஜீவித்தால் தான் பரலோக ராஜ்யம். இல்லை என்றால் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியாது. ஆனபடியால் தான் அவர் அங்கே தன்னுடைய வாழ்க்கையிலே தான் சம்பாதித்தவைகள், தான் நேசிக்கிறவைகள், தான் விரும்புகிறவைகள் இவற்றை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த பரலோக ராஜ்யம் என்ற அந்த முத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் தன்னுனக்கு உண்டான யாவற்றையும் விற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி விற்று கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கென்றே ஆயத்தப்படுத்தின அந்த ராஜ்யம், அவர்கள் உண்மையாகவே தேவனுடையவர்களாய் ஜீவித்த அந்த ராஜ்யத்துக்குள்ளே வருகின்ற பொழுது இந்த அற்புதமான காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தால் இவை எல்லாவற்றிலும் கர்த்தரை நாங்கள் அண்டிக் கொண்டோம். கர்த்தரை குறித்ததான ரகசியம் நமக்கு அறிய தந்தது. அந்த ரகசியத்தினூடாக கர்த்தருடைய காரியங்களை விளங்கிக் கொண்டு ஆண்டவரோடு கூட ஜீவிக்கிறதான இந்த உன்னதமான ஜீவியத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் உண்மையோடு கூட கர்த்தருக்கென்று ஜீவிக்கிற ஜீவியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 2வது பொறுங்க. 2 பேதுரு 5:2 வாசிங்க ஆகும். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து மேல போகாதீங்க. 2 பேதுரு 5:2. எத்தனையாம் பக்கம் சிஸ்டர் பேதுரு துவங்குது? 317. மாறி 5:2 இல்ல 2:5. 2:5 நாங்கள் வாசிக்க கேட்போம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. ஆவே இதுதான் அங்கே மெயின் அலுவலே இதுதான். என்ன செய்யப்படுகிறோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்றதோடு அதோடு ஆண்டவர் எங்களை விட்டு விடவில்லை. அவர் ஆண்டவரோடு நாங்கள் நாளாந்தம் பழக, பேச, அவரை ஆராதிக்க, அவருக்கு உரியவர்களாய் ஊழியம் செய்ய அந்த நிலைக்குள்ளே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார்.
ஆமென். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய வேலை. நம்மை ரட்சித்து போட்டு விட்டிருந்தால் நாங்கள் வேற எங்கேயோ போயிருப்போம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அவருக்கே எல்லா காரியங்களையும் செய்யும்படியாய், அவரோடு இணைந்து வாழும்படியாய் இந்த காரியத்தை நமக்கு அவர் செய்து வைத்திருக்கிறார். நாங்கள் அவருடையவர்களாய் ஜீவித்து ஆண்டவருடைய போகிறதுலே தான் எங்களுடைய, அதுவும் என்னவாம், ஜீவனுள்ள கற்களாய் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சும்மா வெறும் கற்கள் அல்ல, ஜீவனுள்ள கற்கள் ஆனபடியாத்தான் நம்முடைய வாயிலிருந்து எந்த நேரமும் இயேசுவை பற்றியதான காரியங்கள் வெளிப்படுகிறது. இயேசுவை பற்றி கதைக்கிறோம் மற்றவர்களுக்கு, இயேசுவை பற்றி அறிவிக்கிறோம் மற்றவர்களுக்கு, இயேசுனுடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறோம். ஏன் நாங்கள் வெறும் கல்லுகள் அல்ல, ஜீவனுள்ள கல்லுகள். ஹல்லேலூயா. அப்படியாய் அவர் நம்மை மாற்றினபடியால் தான் நாங்கள் அவருக்கென்று ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியதாய் நம்மை அவர் மாற்றினார். ஆமென். சும்மா இருந்தவர்களை கல்லா கொண்டு வந்து வைத்திருந்தால் ஒரு காரியமும் நடந்திருக்காது. இங்கே கல்லுக்கு ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனை பெற்ற கல்லுகள் என்ன செய்ய வேண்டியிருந்தது? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டியிருந்தது. ஹல்லேலூயா. அவர் இந்த நிலைக்கு அவர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் நாங்கள் எப்படி இந்த ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொல்லாமல் விடுவது? இது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதன் நோக்கம் என்ன? அமர்த்தி வையுங்கள் என்றல்ல, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்கள், அகிலம் முழுவதும் பரம்பட்டும். எது? கிறிஸ்துவுக்குள்ளாக பரலோகம் நம்மோடு இணைக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாய் மாறிவிட்டது. புறஜாதிகளாய் இருந்து தேவனுடைய வாசஸ்தலத்திலே கூட போனா கூட அவருடைய பிரகாரத்துக்குள்ளே போக முடியாதவர்களாய் வெளிப்பிரகாரத்திலே நின்றவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நின்று கர்த்தருக்கு துதி செலுத்த, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியத்தை அறிந்துதான் நாங்கள் கர்த்தரண்டை வந்திருக்கிறோம். கர்த்தருக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இன்னும் அவருக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற என்ற நோக்கம் என்ன? கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் எடுத்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் வீட்டிலே இருந்து இந்த ஓட்டத்தை ஓட முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களிலே எங்களை ஒப்பு கொடுத்து ஓடுகிறதற்கு கர்த்தருடைய சபை வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் சபைக்குள்ளே நாங்கள் எல்லாரும் அடைக்கப்பட்டிருக்கிறோம். சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டோம். சபைக்குள்ளே வேதத்தினுடைய ரகசியங்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவே தேவனுடைய சபையிலே இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ரகசியங்களை அறிந்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆவே இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாமல் அநேகர் இன்றும் காடு வழியையும் கோய் வழியையும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த ரகசியத்தை தங்களுக்கு தெரிய வேண்டும் என்று. அதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், முந்தித்தான் அப்படி போனீர்கள், இப்பொழுதோ வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆகிய என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிட்டார். ஹல்லேலூயா. ஆவே அவரிடத்திலே வந்து விட்டவர்கள் பாக்கியவான்கள், அவரோடு கூட இணைந்து ஜீவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த காரியத்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியாக ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு காலம் புறஜாதிகளாய் இருந்தவர்கள் தேவனுடையவர்களாய் மாறினார்கள். தேவனுடையவர்களாய் மாறினவர்களை தேவன் அந்த பரலோராட்சியத்தோடு தமக்கூடாக இணைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. அவர் கூடாக நாங்கள் அவரோடு இணைக்கப்பட்டபடியால், இயேசுவோடு நாங்கள் இணைந்து கொண்டபடியால் நாங்கள் பரலோராட்சியத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறினோம். தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிறபடியால் இன்றைக்கு அவர் நம்மை தேவனுடைய ஆலயத்தின் ஜீவ கற்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவை இந்த நிலைக்கு நாம் வருவதுதான் கர்த்தருடைய திட்டம். அதான் அவர் அனாதி தீர்மானத்தின்படி என்று சொன்னதனுடைய காரியம் என்ன? நாம் ஒவ்வொன்றாய்தான் கர்த்தருக்குள்ளாய் வந்து நாங்கள் இந்த நிலைக்குள்ளேயே கடந்து வருகிறோம். இது சாதாரண நிலை அல்ல. இந்த நிலைக்குள்ளே நாங்கள் வந்து கர்த்தரோடு இணைந்து கொள்ள வேண்டியதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆகவே கர்த்தருடைய திட்டப்படி இந்த நிலைக்குள்ளே வந்துவிட்ட நாங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவை இன்னும் அதிகமாக்கி கொள்ள வேண்டும். எப்படி? அவரை ஆராதிப்பதன் மூலம். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியக்காரராய் அவருடைய சமூகத்திலே தினம் நின்று அவரை உயர்த்தி ஆராதித்து அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவதன் மூலம் நாம் ஆசாரிய ஊழியத்துக்குள்ளே நம்மை நிலைநிறுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிறது. அவர் தன்னுடைய திட்டத்தை அன்று போட்டார். இன்று எங்களிலே அவர் அவற்றை நிறைவேற்றி நம்மை அவர் தம்முடைய ஊழியக்காரராய்
லேவியராய், அவருக்கு பிரியமான ஜனமாய், அவரோடு கூட ஜீவிக்கிற ஜனமாய் அவர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ரகசியம் பெரியது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடையவர்களானால் எப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாயெல்லாம் நாங்கள் கடந்து வருகிறோம், எப்படியாக எல்லாம் கர்த்தர் நம்மை மாற்றி போடுகிறார், எப்படியாக நாங்கள் அவருக்கென்று பிரயோஜனப்படக்கூடிய பாத்திரங்களாய் மாற்றி போடுகிறார். ஆகவே இந்த மாற்றத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்ததுக்கு காரணம் என்ன? கர்த்தரிலே வைத்த விசுவாசம். ஹல்லேலூயா. வேறு ஒன்றிலேயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவிலே வைத்த விசுவாசம் தான் நம்மை இந்த நிலைக்குள்ளே கொண்டு வந்தது. இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். நாங்கள் அவரோடு கூட அவருடைய மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தம்மை தாமே பலியாய் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை பெரியது. அந்த கிருபையினாலே தான் நாங்கள் பிழைக்கிறோம் என்று அவருக்குள்ளாய் எடுத்த ஓட்டத்தை நாங்கள் விசுவாசத்தோடும் உறுதியோடும் வெற்றியோடும் ஓடி முடிக்க அவர் நமக்கு உதவி செய்கிறார். கரை திரை முதலான காரியங்கள் அகற்றப்படுகிறது. எப்படி? கர்த்தருடைய வார்த்தையினால் நாங்கள் தூதாய்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வசனம் எங்களை தூதாக்கி கொண்டே இருக்கிறது. அந்த வசனம் சத்தியம். இயேசு சத்தியம். இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பரலோராஜ்யத்தின் சொந்தக்காரர்கள். அதுதான் உண்மை. இந்த உண்மையைத்தான் விளங்கிக் கொண்டு கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் எடுத்த ஓட்டத்திலே நாங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக தேவன் இவ்வளவு காரியங்களையும் நமக்காக செய்து வைத்திருக்கிறார். ஆகவே நல்ல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த கரை திரை முதலான காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிறார். அவரே நீக்குகிறார். நாங்கள் போய் ஒன்றும் செய்யவில்லை. அவரே சொல்றார், கரை திரை முதலானவைகள் நீக்கப்பட்டு மகிமையுள்ள சபையாக, ஹல்லேலூயா, மகிமையுள்ள சபையாய் நம்மை மாற்றி போடுகிறார். ஆனபடியால் தான் நாங்கள் ஒன்று கூடி இயேசுவின் நாமத்திலே வருகின்ற பொழுது சபையாக கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறார். இயேசுவினுடைய நாமத்திலே எங்கே நாங்கள் ஒன்று கூடி சேர்கிறோமோ அங்கே சபையிலே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய திட்டம். இந்த திட்டத்துக்குள்ளே தான் நாங்கள் எல்லாரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரோடு கூட ஜீவித்து இந்த காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் ஜெயம் பெற்று உண்மையாகவே தேவனோடு கூட வாழுகிற இந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். கரை திரை முதலான யாவும் அகற்றப்படுகிறது. ஒரு மனிதனை கொண்டு வந்து தேவ சமூகத்துக்குள்ளே விடலாம் என்றால் அவனுடைய ஆடை அழுக்காய் இருக்கிறது, அது கந்தலாக இருக்கிறது. எப்படி? அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் இவைகள் எல்லாம் அவனிலே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இவற்றை நீக்கித்தான் கர்த்தர் தம்மோடு கூட நம்மை சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தை எங்களை பேசி 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 எங்களை தூதாக்கி போடுகிறது. அந்த வார்த்தைக்குள்ளே விட்டு கொடுத்து ஜீவிக்கிற ஜீவியத்தினாலே கர்த்தருடைய ஜனங்களாய் மகிமையுள்ள ஜனங்களாய் தேவன் நம்மை மாற்றி போடுகிறார். இதுதான் கர்த்தருடைய ரகசியம். இந்த ரகசியத்துக்குள்ளாய்த்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு செய்து வைத்திருக்கிறவைகள் மிகப்பெரியவை. அல்லேலூயா. அந்த மகிமையின் நாள் நாங்கள் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கின்ற பொழுது, தேவ பிள்ளைகளாய் நாங்கள் சேர்ந்து நிற்கின்ற பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே தேவனை முகமுகமாய் தரிசிக்கின்ற பொழுது தேவ மகிமை நம்மை மூடிக்கொள்கிறது. அல்லேலூயா. இதற்காகத்தான்
பிடிக்கப்பட்டோம். காட்டு ஒலிவ மரங்கள் நாட்டு ஒலிவ மரங்களாய் மாற்றப்பட்டது. புறஜாதிகள் தேவனுடைய ஜனங்களாய் ஜாதிகளாய் மாற்றப்பட்டார்கள். ஆமென். சும்மா அல்ல, அவருடைய இரத்தம் கொண்டு கழுவி சுத்திகரிக்கப்பட்டு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே உள்ள காரியங்களால நாங்கள் இழுக்கப்பட்டு விடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள் அதுகள் எல்லாவற்றையும் தூக்கி வித்த போட்டு கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஓடி வருகிறோம். அவை வேண்டாம், எங்களுக்கு இயேசு போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. ஆகவே ஆண்டவரோடு இணைந்து ஜீவிப்போம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். அங்கே கர்த்தரோடு கூட என்றென்றுமாய் வாழ்வோம், நித்தியமாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எழுந்த பழமை போல நாங்கள் கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்தி நாங்கள் மீதி காரியங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ராஜா உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே சபையை குறித்ததானதும் இரகசியமான இயேசு கிறிஸ்துவை குறித்ததானதுமான இரகசியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களோடு பேசிய தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீரே எங்களுக்கு எல்லாம் ராஜா. ஆண்டவரே, உம்மோடு கூட இணைந்து இந்த ராஜ்யத்துக்குரிய இன்னும் அதிக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், உமக்குள்ளாய் வாழ்ந்து பெருகவும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறவும் கர்த்தாவே எங்களை நீர் உபயோகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜீவனுள்ள கற்களாய் நாங்கள் வாழ வேண்டும் ராஜா. அப்படியா எங்களை மாற்றும். ஆசாரியர்களாய், லேவியர்களாய், உமக்குரியவர்களாய் ஜீவிக்கிற அந்த ஜீவியத்துக்குள்ளே எங்களை உறுதிப்படுத்தும் ராஜா. உறுதிப்படுத்துகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவித்து இந்த ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு வேண்டிய பலத்தை தாரும் ராஜா. இன்னுமாய் நீர் தர வேண்டிய அனைத்து அறிவையும் நாங்கள் அடைந்து உம்மண்டை கிட்டிச் சேர கிருபை செய்த வேண்டும். கிருபை செய்கிற தேவனே உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி 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 என்று சொல்கிறோம். இயேசு என்னும் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே வளமை போல நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தேவனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறோம் ராஜா. கட்டளையிட்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வாதமாகவும் பலனாகவும் கட்டளையிட்ட நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவர்களை மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே உமக்குள்ளாய் அவர்கள் எடுத்த ஓட்டத்தை உமக்கு பிரியமாயோட அவர்களுக்கு உதவி செய்த எழும் ராஜா. ஆண்டவரே, விசேஷமா இன்னும் திருமணம் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய திருமணங்களை நீங்கள் தாமே ஏற்ற காலத்திலே நடப்பித்து எல்லாவற்றையும் செவ்வியாய் செய்து முடித்து தருகிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரே, அவர்களை நீர் தாமே கூட இருந்து காத்து வழி நடத்துவதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். இன்னுமாய் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நல்ல விவேகத்திலும் நல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல ஆவியிலும் சிறந்து வளர்ந்து விருத்தி அடைந்து ஒவ்வொரு க்ஷண பொழுதும் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் வளர்ந்து பெருக கிருபை செய்தாலும் இயேசுவின் நாமத்திலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் நாங்கள் வளமை போல இஸ்ரவேலருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே அவர்களை ரட்சித்து, அவர்கள்தான் உண்மையாக நாட்டு ஒலிவ மரம், நாங்கள் காட்டு ஒலிவ மரம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் கர்த்தருக்குள்ள. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட, அவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே சொந்தமானவர்களாய் மாற அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, இஷ்டவேலருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இஷ்டவேலரை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மை அறிந்து உண்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே கடந்து வர கிருபை செய்தாலும் ராஜா. இயேசுவே, நீங்க தான் மெய்யான மெசியாஸ் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள
கிருபை செய்தருளும் ராஜா. அவர்கள் இருதய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே அடைக்கப்பட்டிருக்கிற இருதய கண்கள் திறக்கப்படுவதாக. இந்த ஆண்டவர் திறந்து அவர்களை ரட்சிப்பீராக ராஜா. அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவே உம்மை ஆராதித்து உம்முடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசிக்க கிருபை செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்திலே குடும்பம் குடும்பமாய் பேர் பேராய் ரட்சித்தருளும் ராஜா. நீங்கள் ரட்சிக்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். இஸ்ரவேலரை நீங்கள் சந்தித்து ரட்சிக்கிறதற்காய் நன்றி அப்பா. இன்னுமாய் ஆண்டவரே இஸ்ரவேலரை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றி 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 என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லோருமாய் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். God bless you all. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் பல